Good morning students. Welcome to botany class. Today we will discuss about chapter first living world இருக்கக்கூடிய bacteria. So bacteria அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். Bacteria அப்படின்றத பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆல்ரெடி. So இன்னைக்கு என்னென்ன பாக்டீரியா பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்கிபாக்டீரியா. ஸோ ஆர்கிபாக்டீரியானா என்ன அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் சைனோபாக்டீரியா ப்ளூ கிரீன் ஆல்கே. சைனோபாக்டீரியா ப்ளூ கிரீன் ஆல்கே. ஸோ இந்த ரெண்டு பாக்டீரியாவை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இன் திஸ் வீடியோ வி வில் டிஸ்கஸ் அபவுட் ஆர்கிபாக்டீரியா அண்ட் தென் சைனோபாக்டீரியா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஆர்கிபாக்டீரியா. ஸோ ஆர்கிபாக்டீரியா மீன்ஸ் ஆர்கிபாக்டீரியங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஆர்கிபாக்டீரியா அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்கிறோம்? ஆர்கிபாக்டீரியங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ பாக்டீரியா அப்படிங்கிறது நம்ம என்னன்னு சொன்னோம்னா ஒரு மைக்ரோ ஆர்கானிசம். ஸோ அதை வந்து மைக்ரோஸ்கோப்பில் மட்டும்தான் நம்மளால பார்க்க முடியும்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ பாக்டீரியாவிலேயே பெனிஃபிஷியல் பாக்டீரியாவும் இருக்குது, ஹார்ம்ஃபுல் பாக்டீரியாவும் இருக்குது அப்படின்றத பற்றியெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அதை யார் கண்டுபிடிச்சா, யார் ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க அப்படின்றத எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கிபாக்டீரியங்கள்னா என்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து தனித்தனியாக ஒரு 5 மார்க் கொஷினில் கேட்பாங்க. ஸோ அதனால் நல்லா பார்க்கணும். ஃபஸ்ட்டு நம்ம ஆர்கிபாக்டீரியங்கள் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஆர்கிபாக்டீரியா are primitive prokaryotes and are adapted to thrive in extreme environments like hot spring, high salinity, low pH and so on. Archaebacteria are primitive prokaryotes and are adapted to thrive in extreme environments like hot springs, high salinity, low pH and so on. ஸோ ஆர்கிபாக்டீரியங்கள் அப்படிங்கிறது ப்ரிமிட்டிவ் ப்ரொகாரியோட்ஸ். ப்ரிமிட்டிவ் அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பழமையான அப்படின்னு நம்ம சொல்கிறோம். என்னன்னு சொல்கிறோம்? பழமையான. ப்ரொகாரியோட்ஸ் அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா தொல்லுட்கரு உயிரி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆர்கிபாக்டீரியாங்கிறது ஒரு பழமையான தொல்லுட்கரு உயிரி தான் எதுன்னு சொல்லுவோம் அப்படின்னா இந்த ஆர்கிபாக்டீரியங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அண்ட் தென் and are adapted to thrive in extreme environment. ஸோ thrive அப்படின்னா நம்ம எக்ஸாக்டாக மீனிங் சொல்லுவோம் அப்படின்னா செழித்து வளரும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். thriveனா என்னன்னு சொல்கிறது? செழித்து வளர்றதுன்னு. பட் இங்கே வந்து எப்படி வளருதுன்னு பாருங்க. thrive in extreme environment condition, மிக கடுமையான சூழ்நிலையில். எக்ஸ்ட்ரீம் அப்படின்னா அதாவது ஒரு லெவலை தாண்டி அதிகமாக, அதான் எக்ஸ்ட்ரீம். என்விரான்மெண்ட் அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூழ்நிலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ எதுக்கு அடாப்டட் அப்படின்னா தகவமைப்புன்னு சொல்லுவோம். அடாப்டட்னா என்னன்னு சொல்லுவோம்? தகவமைப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ எக்ஸ்ட்ரீம் என்விரான்மெண்ட், மிக கடுமையான சூழ்நிலைகளாகிய எதெல்லாம் கடுமையான சூழ்நிலை அப்படின்னு நம்ம சொல்றோம்னா ஹாட் ஸ்ப்ரிங். ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா வெப்ப ஊற்றுகள் அப்படின்னு சொல்றோம். ஹாட் ஸ்ப்ரிங்னா என்னன்னு சொல்றோம்? வெப்ப ஊற்றுகள். ஹை சலைனிட்டி அப்படின்னா அதிக உப்புத்தன்மை. சலைனிட்டினா உப்புத்தன்மைன்னு சொல்றோம். சலைனிட்டினா நம்ம என்னன்னு சொல்றோம்? உப்புத்தன்மைன்னு சொல்றோம். அதிக உப்புத்தன்மை. அண்ட் தென் லோ பிஹெச். லோ பிஹெச் அப்படிங்கிறது குறைந்த pH அப்படின்னு சொல்லுவோம். குறைந்த pH. ஸோ போன்ற சூழ்நிலைகளில் வாழ்பவை. ஸோ ஆர்கிபாக்டீரியங்கள் அப்படிங்கிறது ரொம்ப கடுமையான சூழ்நிலையில் வாழும். அதாவது வெப்ப ஊற்றுகள் அதிகமாக இருக்கிற போது, அதிக உப்புத்தன்மை இருக்கும்போதும், லோ பிஹெச்சாக இருக்கும்போது வாழக்கூடிய தன்மை எதுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கிபாக்டீரியங்களுக்கு இருக்குது. எதுக்கு இருக்குது? ஆர்கிபாக்டீரியங்களுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட்டு they are mostly hemotrophs. So they are mostly hemoautotrophs. hemoautotrophs அப்படிங்கிறது பெரும்பாலும் they are mostlyனா என்னன்னு சொல்லுவோம்? பெரும்பாலும் வேதிய தற்சார்பு ஊட்ட முறையை சார்ந்தது. ஸோ வேதிய
தற்சார்பு ஊட்ட முறையை சார்ந்தது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஆல்ரெடி நம்ம ஹீமோ ஆட்டோட்ரோப்ஸ்னா என்னன்னு சொல்லியிருக்கோம். ஸோ வாட் இஸ் அ ஹீமோ ஆட்டோட்ரோப்ஸ்? ஸோ ஹீமோ ஆட்டோட்ரோப்ஸ் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம்னா, தே do not have photosynthetic pigments, hence they cannot use sunlight energy. So these type of bacteria obtain energy from organic or inorganic substance. So hemoautotropic means they do not have photosynthetic pigments. So அதுல வேதி தற்சார்பு பாக்டீரியங்கள்ல ஒளிச்சேர்க்கை நிறமிகள் இல்லாததால் இவை ஒளி ஆற்றலை பயன்படுத்தி கொள்ள இயலாது. So hence they cannot use sunlight. So அதனால சூரிய ஒளி ஆற்றலை பயன்படுத்தி கொள்ள முடியாது. அதற்கு பதிலாக இவை கரிம அல்லது கனிம பொருட்களிலிருந்து தமக்கு தேவையான ஆற்றலை பெறுகின்றன. ஸோ இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீமோ ஆட்டோட்ரோபிக் பாக்டீரியான்னு சொல்கிறோம். ஸோ அதனால இந்த ஆர்கிபாக்டீரியம் அப்படிங்கிறது மோஸ்ட்லி என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீமோ ஆட்டோட்ரோப்ஸாக இருக்கும். ஹீமோ ஆட்டோட்ரோப்ஸ்னா நம்ம என்னன்னு சொல்லியிருக்கிறோம், வேதி தற்சார்பு ஊட்டமுறை அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஸோ அண்ட் தென் த யூனிக் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் திஸ் குரூப் இஸ் த presence ஆஃப் லிபிட்ஸ் லைக் glycerol and isopropyl ethers in their cell membrane. So the unique features of this group is the presence of lipids like glycerol and isopropyl ethers in their cell membrane. So அதாவது வேதி தற்சார்பு ஊட்டமுறைங்கிறது இதுல குளோரோஃபில் ஒளிச்சேர்க்கை நிறமி இல்லை, அதனால ஒளி ஆற்றலை வந்து பயன்படுத்தி உணவை தயாரிக்க முடியாது. ஸோ அதனால கரிம அல்லது கனிம பொருட்களை சார்ந்துதான் இருக்கும்னு நம்ம சொல்லிட்டோம். பட் இத்தொகுப்பு உயிரினங்களோட செல் சவ்வுல பார்த்தீங்கன்னா, ஸோ அதான் செல் மெம்பரின்னு சொல்லுவோம். செல் மெம்பரின் அப்படின்னா சவ்வுன்னு சொல்றோம். செல் மெம்பரின்னா என்னது? சவ்வு. செல் சவ்வுல கிளிசரால் ஐசோப்ரோபைல், கிளிசரால் மற்றும் ஐசோப்ரோபைல் ஈதர்கள். ஸோ அந்த என்னன்னு சொல்றோம், ஐசோப்ரோபைல் ஈதர்கள் காணப்படுவது தனி சிறப்பு. ஸோ யுனிக்னா என்னன்னு சொல்லுவோம், இதுக்குன்னு தனிப்பட்ட சிறப்புன்னு சொல்லுவோம். அதான் யுனிக் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ உயிரினங்களின் செல் சவ்வுல கிளிசரால் ஐசோப்ரோபைல் ஈதர்கள் காணப்படுவது தனி சிறப்பு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? அண்ட் தென் due to the unique chemical composition, the cell membrane show resistance against cell wall antibiotics and lytic agents. Due to the unique chemical composition, the cell membrane show resistance against cell wall antibiotics and lytic agents. ஸோ இதில் வந்து கிளிசராலும் ஐசோப்ரோபைல் ஈத்தரும் காணப்படுவது ஒரு தனி சிறப்புன்னு சொல்லிட்டோம். இந்த சிறப்புமிக்க வேதிய அமைப்பு, ஸோ அதுதான் யூனிக் கெமிக்கல் காம்போசிஷன். யூனிக்னா தனிப்பட்டன்னு சொல்லுவோம். இந்த கெமிக்கல் காம்போசிஷன் அப்படின்னா சிறப்புமிக்க வேதிய அமைப்பு செல் உறையில் காணப்படுவதால் செல் சுவரை தாக்கும் உயிர் எதிர்ப்பொருட்கள் கரைக்க செய்யும் பொருட்களிலிருந்து செல்களுக்கு எதிர்ப்பு தன்மையை தருகிறது. ஸோ இந்த கெமிக்கல் காம்போசிஷன், அதாவது இந்த கிளிசரால் ஐசோப்ரோபைல் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல் உறையில் காணப்படுறதுனால, செல் மெம்பரைனில் இருக்கிறதுனால, கிளிசராலும் ஐசோப்ரோபைலும் செல் மெம்பரைனில் இருக்கிறதுனால ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா எதிர்த்துன்னு அர்த்தம். ரெசிஸ்டன்ஸ்னா என்னது? எதிர்த்து. அதனால செல் சுவரை தாக்கும் உயிர் எதிர்ப்பொருட்கள், ஸோ ரெசிஸ்டன்ஸ் எகெயின்ஸ்ட் செல் வால் ஆன்டிபயாட்டிக்ஸ், உயிர் எதிர்ப்பொருட்கள், செல் சுவரை தாக்கும் உயிர் எதிர்ப்பொருட்கள் அண்டு லைட்டிக் ஏஜென்ட்ஸ், அதாவது கரைக்க செய்யும் பொருட்களிலிருந்து செல்களுக்கு எதிர்ப்பு தன்மையை தருகிறது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் மெத்தனோபாக்டீரியம், ஹாலோபாக்டீரியம், and then thermoplasma. So and then thermoplasma. For example of archibacteria, one is methanobacterium, halobacterium,
பிளாஸ்மா. இது மூணுமே எதுக்கு எக்ஸாம்பிள்னு சொல்றோம்? ஆர்கி பாக்டீரியங்களுக்கு எக்ஸாம்பிள்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம எதை பத்தி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்கி பாக்டீரியம்னா என்ன அப்படின்றது. ஸோ ஆர்கி பாக்டீரியா அப்படிங்கிறது ஒரு பிரிமிட்டிவ் ப்ரொகாரியோட்ஸ்ன்னு சொல்றோம். இது எங்க அடாப்டா இருக்கும்? இதோட தகவமைப்புன்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, thrive in extreme environment, hot spring, high salinity, low pH and so on. They are mostly hematotrophs ன்னு சொல்றோம். And then they have unique features of group, presence of lipids like glycerol and isopropyl ethers in their cell membrane. ஓகேவா? And then due to the unique chemical composition the cell membrane, so resistance against cell wall antibiotics and lytic agents, example methanobacterium, halobacterium, thermoplasma. ஓகேவா? So and the next one is ஒரு do you know கொடுத்துருக்காங்க. ஸோ எப்பயுமே நம்ம பாட்னியில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம் வந்து இந்த do you know more to knowலாம் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் நல்லா கவனிங்க. do you know அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஸோ என்ன தெரியுமான்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சூடோமோனாஸ் பூடிடா. ப்ரொனவுன்சியேஷன் கரெக்டாக கண்டுபிடிச்சுக்கணும். சூடோமோனாஸ் பூடிடா. சூடோ பீங்கிறது இங்கே சைலண்ட்டு. ஸோ அதனால ப்ரொனவுன்சியேஷனு Pseudomonas pudida is a superbug genetically engineered which break down hydrocarbons. Pseudomonas pudida is a superbug genetically engineered which broke down hydrocarbons. சூடோமோனாஸ் பூடிடா என்னும் மரபியல் மாற்றத்திற்கு ஜெனட்டிக்கலி இன்ஜினியர்டு அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம்? மரபியல் மாற்றத்திற்கு உட்பட்ட மீ உயிரி. ஸோ சூப்பர் பக் அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீ உயிரி அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். சரிங்களா? என்னன்னு சொல்கிறோம்? மீ உயிரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதான் சூப்பர் பக் அப்படின்னு சொல்லுவோம். அதான் என்னன்னு சொல்கிறோம்? சூப்பர் பக்கு ஹைட்ரோ கார்பன்களை சிதைவுற செய்யும் திறன் வாய்ந்தவை. பிரேக் டவுன் த ஹைட்ரோ கார்பன்ஸ். பிரேக் டவுன் அப்படின்னா சிதைவுற செய்யும் எதை? ஹைட்ரோ கார்பன்ஸை. அப்போ சூடோமோனாஸ் பூடிடா என்னும் மரபியல் மாற்றத்திற்கு உட்பட்ட மியூ உயிரி ஹைட்ரோ கார்பன்களை சிதைவுற செய்யும் திறன் வாய்ந்தவை. ஓகேவா? அண்ட் தென் நெக்ஸ்ட்டு ப்ரூட்டீன். நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டான 1 மார்க் கொஸ்டின் இதெல்லாம். சப்போஸ் 2 மார்க்லேயே கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்லா கவனிச்சுக்கணும். ப்ரூட்டீன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ப்ரூட்டீன் is a single cell protein. Is a single cell protein derived from methylotropes. Derived from methylophilus. என்னன்னு சொல்லுவோம்? மெத்திலோஃபில்லஸ் போன்ற அண்டு மெத்திலோட்ரோபஸ். மெத்திலோஃபில்லஸ் மற்றும் மெத்திலோட்ரோபஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ புரோட்டீன் என்பது மெத்திலோஃபில்லஸ், மெத்திலோட்ராபஸ் போன்ற பாக்டீரியங்களிலிருந்து பெறப்படும் ஒரு செல் புரதம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான 1 மார்க்கு. சிங்கிள் செல் புரோட்டீன் வேர் ஆர் present அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெத்திலோஃபில்லஸ் அண்டு மெத்திலோட்ரோபஸ். மெத்திலோஃபில்லஸ் அண்டு மெத்திலோட்ரோபஸ் அப்படின்னு சொல்லுவோம். சிங்கிள் செல் புரோட்டீன் அப்படின்னா தனி செல் புரதம்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்கிறோம்? தனி செல் புரதம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு செல் புரதம். சரி, என்னன்னு சொல்கிறோம்? ஒரு செல் புரதம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் அக்ரோபாக்டீரியம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் அக்ரோபாக்டீரியம். ஸோ அக்ரோபாக்டீரியம் tumefaciens. Agrobacterium tumefaciens cause ground gall disease in plants, but it is inherent tumor inducing principle help to carry the desired gene into the plant through genetic engineering. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான 2 மார்க் கொஸ்டின். ஓகேவா? So Agrobacterium tumefaciens cause ground gall disease in plants, but it is inherent tumor inducing principle help to carry the desired gene into the plant through genetic engineering. Agrobacterium tumefaciensis அப்படிங்கிறது தாவரங்கள்ல நுனிக்கழலை நோய், கிரவுண்ட் கால் டிசீஸ். கிரவுண்ட் கால் அப்படிங்கிறது நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நுனி கழலை நோய் அப்படின்னு சொல்றோம். நுனி
கழலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் கால் அப்படின்னு நம்ம சொல்றோம். என்னன்னு சொல்றோம்? கிரவுண்ட் கால். நுனி கழலை நோய் எதுல? தாவரத்துல. தாவரங்களில் நுனி கழலை நோய் அக்ரோபாக்டீரியம் டுமிஃபேசியன்சிஸ் என்ற பாக்டீரியாவால் ஏற்படுகிறது. முக்கியமான இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஸ்டின். ஓகேவா? அண்ட் தென் கழலைகளை தூண்ட செய்யும் இதன் உள்ளார்ந்த தன்மை மரபியல் தொழில்நுட்பத்தில் விரும்பத்தக்க மரபணுவை எடுத்து செல்ல உதவுகிறது. கழலைகளை தூண்ட செய்யும். சரிங்களா? இன்ஹெரிடன்ட் டியூமர் இன்டியூசிங்னா தூண்டுறதுன்னு அர்த்தம். இன்டியூசிங்னா என்னது? தூண்டுறதுன்னு சொல்றோம். கழலைகளை தூண்ட செய்யும் இதன் உள்ளார்ந்த தன்மை மரபியல் தொழில்நுட்பத்தில் எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு பாருங்க. ஹெல்ப் டு கேரி த டிசையர்டு ஜீன் இன்டு த பிளான்ட் த்ரோ ஜெனட்டிக் இன்ஜினியரிங். மரபியல் தொழில்நுட்ப ஜெனட்டிக் இன்ஜினியரிங்னா மரபியல் தொழில்நுட்பத்துல விரும்பத்தக்க, அதான் டிசையர்டு ஜீன் சொல்லுவோம். டிசையர்டு ஜீன் என்னன்னு சொல்றோம்? விரும்பத்தக்க மரபணு எடுத்து செல்ல உதவுகிறது அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் தெர்மஸ் அக்வாட்டிகஸ். தெர்மஸ் அக்வாட்டிகஸ். ஸோ இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று, நல்லா கவனிச்சுக்கணும். தெர்மஸ் அக்வாட்டிகஸ் is a thermophilic gram-negative bacteria which produce Taq polymerase, a key enzyme for polymerase chain reactions. Thermus aquaticus is a thermophilic gram-negative bacteria which produces Taq polymerase, a key enzyme for polymerase chain reaction PCR. தெர்மஸ் அக்வாட்டிகஸ் என்ற வெப்ப நாட்டமுடைய, அதான் என்னன்னு சொல்லுவோம்னா தெர்மோஃபிலிக். தெர்மோஃபிலிக்னா வெப்பம் நாட்டமுடையன்னு அர்த்தம். தெர்மோஃபிலிக்னா என்னது? இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கணும். தெர்மோஃபிலிக்னா என்னன்னு சொல்லுவோம்? வெப்ப நாட்டமுடைய. அப்போ தெர்மஸ் அக்வாட்டிகஸ் என்ற வெப்ப நாட்டமுடைய கிராம் எதிர்வகை பாக்டீரியம். ஸோ அது எது? கிராம் நெகட்டிவ் பாக்டீரியானா என்னன்னு சொல்லுவோம்? கிராம் எதிர்வகை பாக்டீரியம் உற்பத்தி செய்யும். விச் ப்ரொடியூசர்ஸ்னா என்னன்னு அர்த்தம்? உற்பத்தி செய்யக்கூடிய டாக் பாலிமரேஸ் என்ற முக்கிய நொதி. என்சைம்னா என்னன்னு சொல்லுவோம்னா நொதின்னு சொல்லுவோம். என்சைம்னா என்னன்னு சொல்றோம்? நொதி என்ற முக்கிய நொதி பலபடியாக்க தொடர்வினையில், ஸோ அதுதான் பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன்னு சொல்லுவோம். பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் அப்படின்னா பலபடியாக்க தொடர்வினை. செயின் அப்படின்னாவே ஸோ ஒன்று கண்டினியூஸாக தொடர்ந்துக்கிட்டே வர்றது. ஸோ அதுதான் நமக்கு ஒரு செயின் ஃபார்மேஷனை கொடுக்குன்னு சொல்லுவோம். அதான் பாலிமரேஸ் தொடர் வினை அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப தெர்மஸ் அக்வாட்டிகஸ் என்ற வெப்ப நாட்டமுடைய கிராம் எதிர்வகை பாக்டீரியம் உற்பத்தி செய்யும் டேக் பாலிமரேஸ் என்ற முக்கிய நொதி பலபடியாக்க தொடர்வினையில் பயன்படுத்தப்படுகிறது. ஓகேவா? ஸோ இப்போ பிசிஆர்னா எக்ஸ்பான்ஷன் கேட்கும்போது பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன்னு சொல்லணும். ஓகேவா? ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் மெத்தனோபாக்டீரியம். Methanobacterium is employed in biogas production. Methanobacterium is employed in biogas production. Halobacterium an extremophilic. Halobacterium and then extremophilic bacterium grows in high salinity. It is exploited for the production of beta-carotene. Methanobacterium is employed in biogas production. Halobacterium, an extremophilic bacterium, grows in high salinity. It is exploited for the production beta-carotene. அதாவது மெத்தனோபாக்டீரியம் பயோகேஸ்னா உயிர்வளின்னு சொல்லுவோம். பயோகேஸ்னா என்னன்னு சொல்லுவோம்? உயிர்வளி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? உயிர்வளி அதான் என்னன்னு சொல்லுவோம்னா பயோகேஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். உற்பத்தி செய்ய பயன்படுகிறது. பயோகேஸை உற்பத்தி பண்றதுக்கு எது யூஸ்ஃபுல்லா இருக்கு? இந்த மெத்தனோபாக்டீரியம். ஹாலோபாக்டீரியம் மிக கடுமையான சூழ்நிலையில். ஹாலோபாக்டீரியம் எக்ஸ்ட்ரீமோஃபிலிக்னா மிக கடுமையான சூழ்நிலையில் அப்படின்னு நம்ம சொல்றோம்.
சூழலில் அதிக உப்புத்தன்மை வாழும் பாக்டீரியம். grow in high salinity. ஹை salinity-னா அதிக உப்புத்தன்மையில் வாழும் பாக்டீரியம். ஸோ இது பீட்டா கரோட்டினை உற்பத்தி செய்ய பயன்படுகிறது. முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். பீட்டா கரோட்டினை உற்பத்தி செய்ய பயன்படக்கூடியது எதுன்னு சொல்லுவோம்னா ஹேலோ பாக்டீரியம்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ நல்லா கவனிச்சுக்கணும். ஓகே, ஸோ இதுதான் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா do you know. ஸோ இதை தான் எதை பார்த்தோம் அப்படின்னா do you know பற்றி பார்த்துருக்கோம். ஓகேவா? அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் சைனோபாக்டீரியா ப்ளூ கிரீன் ஆல்கே. சைனோபாக்டீரியா ப்ளூ கிரீன் ஆல்கே. சைனோபாக்டீரியங்களில் நம்ம என்ன பார்த்து அடுத்த பாக்டீரியா என்ன பாக்டீரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனோபாக்டீரியா. ஸோ அதில் ப்ளூ கிரீன் ஆல்கே நீல பசும் பாசி, அதான் ப்ளூ கிரீன் ஆல்கே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஒரு 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஹவு ஓல்ட் ஆர் சைனோபாக்டீரியா. சைனோபாக்டீரியங்கள் எவ்வளவு வயதானது? ஹவு ஓல்ட் ஆர் சைனோபாக்டீரியா. சைனோபாக்டீரியங்கள் எவ்வளவு வயதானவை. ஸோ அடுத்த கொஸ்டின் ஸ்ட்ரோமேட்டோலைட்டுகள். ஸோ அதான் ஸ்ட்ரோமேட்டோலைட்ஸ். என்னது? ஸ்ட்ரோமேட்டோலைட்ஸ் ரிவியல்ஸ் த ட்ரூத். ஸ்ட்ரோமேட்டோலைட்டுகள் உண்மையை வெளிக்கொணர்கிறது. ஸோ அது எவ்வளோ வயசாக இருக்குது அப்படின்றத பற்றி என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை உண்மையை வெளிக்கொணர்றது தான் எதுன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரோமேட்டோலைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ தென் stromatolites are deposits formed when colonies of cyanobacteria bind with stromatolites are deposits formed when colonies of cyanobacteria bind with cyanobacteriaங்கள் அல்லது நீல பசும்பாசின்னு சொல்லலாம். அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ப்ளூ கிரீன் ஆல்கே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா எங்கே டெபாசிட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படியும். டெபாசிட்னா என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா படியும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ எதுக்கு பேர் தான் நம்ம ஸ்ட்ரோமைட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனோபாக்டீரியங்களோட அல்லது நீல பசும்பாசிகள் கால்சியம் கார்பனேட்டுடன் பிணைந்து தோன்றும் கூட்டமைப்பின் படிவிற்கு ஸ்ட்ரோமைட்டுகள் என்று பெயர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ எங்கே படியும் அப்படின்னா ஃபார்ம்டு வென் காலனிஸ். காலனிஸ்னா கூட்டமைப்புன்னு சொல்லுவோம். காலனிஸ்னா நிறையா. இப்போ நம்மளே ஒரு காலனி வீட்டில் குடியிருக்கோம்னு சொல்லுவோம். காலனி அப்படின்னாவே என்னன்னு சொல்லுவோம்? ஒரு தெரு. அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா காலனி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது மாதிரி கூட்டமாக படியக்கூடியது தான் எதுன்னு சொல்லுவோம்னா ஸ்ட்ரோமைட்டோலைட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? சைனோபாக்டீரியா பைண்ட் வித் எதோட பிணைந்து. பைண்டுன்னா என்னன்னு சொல்லுவோம்? பிணைந்து. எதோட பிணைந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைண்ட் வித் கால்சியம் கார்பனேட். பைண்ட் வித் கால்சியம் கார்பனேட். இப்போ சைனோபாக்டீரியங்கள் அல்லது நீல பசும்பாசுங்கள் கால்சியம் கார்பனேட்டோட சைனோபாக்டீரியா பைண்ட் வித் கால்சியம் கார்பனேட். கால்சியம் கார்பனேட்டுடன் பிணைந்து தோன்றும் கூட்டமைப்புகளின் படிவிற்கு தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோமைட்டோலைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். என்னன்னு சொல்கிறோம்? ஸ்ட்ரோமைட்டோலைட்டுகள் என்று பெயர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் they have a geological age of 2.7 billion years. They have a geological age of 2.7 billion years. இதெல்லாம் முக்கியமான 1 மார்க் கொஷின். ஓகேவா? எதை அதாவது சைனோபாக்டீரியாத்தோட வயது எவ்வளோ வயதானது அப்படின்றது தெரியுமாங்கிறது தான் கொஷினு. ஸோ அதோட உண்மையை விளக்கி சொல்கிறது தான் எதுன்னு சொல்லுவோம்னா ஸ்ட்ரோமேட்டோலைட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ ஸ்ட்ரோமேட்டோலைட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சைனோபாக்டீரியமும் கால்சியம் கார்பனேட்டும் ஒன்னோட ஒன்று பிணைந்து ஏற்படுத்தக்கூடிய கூட்டமைப்பு படிவிற்கு தான் நம்ம என்னன்னு சொன்னோம் அப்படின்னா ஸ்ட்ரோமேட்டோலைட்ஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா? ஸோ அப்போ அதை வச்சு அதோட ஜியாலஜிக்கல் ஏஜ் கண்டுபிடிச்சிருக்காங்க. புவியியல் கால அளவையிலிருந்து. ஜியாலஜிக்கல் ஏஜ் அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம்? புவியியல் கால அளவையிலிருந்து இவைகள் 2.7 பில்லியன் ஆண்டுகள் பழமையானவை என அறியப்படுகிறது. 2.7 பில்லியன் இயர்ஸ் அப்படின்னா 2.7 பில்லியன்
ஆண்டுகள் பழமையானவை என அறியப்படுகிறது. ஓகேவா? ஸோ and then their abundance in the fossil record indicates that cyanobacteria helped in raising the level of free oxygen in the atmospheric. Free oxygen in the atmospheric. Their abundance in the fossil record indicates that cyanobacteria helped in raising the level of free oxygen in the atmosphere. அதாவது தொல்லுயிர் எச்சத்தில் their abundance அப்படின்னா ரொம்ப அதிகமான அர்த்தம். abundance அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம்? ரொம்ப அதிகமா. ஸோ அதாவது தொல்லுயிர் எச்சத்தில் சைனோபாக்டீரியங்கள் மிகையாக உள்ள பதிவிலிருந்து, அதான் ஃபாசில் ரெக்கார்டு. ரெக்கார்டுனா பதிவு பண்ணி வைக்கிறது. ரெக்கார்டுனா என்னன்னு சொல்லுவோம்? பதிவு பண்ணி வைக்கிறது. மிகையாக உள்ள பதிவிலிருந்து, அதுதான் abundance in the fossil record. abundance in the fossil record அப்படின்னா மிகையாக உள்ள பதிவிலிருந்து இவை வளிமண்டலத்தில் தனி ஆக்சிஜன் அளவை உயர்த்தின என்பதை அறிய முடிகிறது. ஸோ இதோட ரெக்கார்டை வச்சு பார்க்கும்போது இந்த சைனோபாக்டீரியா எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைசிங் த லெவல் ஆஃப் ஃப்ரீ ஆக்சிஜன், தனி ஆக்சிஜன் அளவை உயர்த்துது. எதுல? அட்மாஸ்பியர்ல. அட்மாஸ்பியர்னா என்னன்னு சொல்லுவோம்? வளிமண்டலத்துல தனி ஆக்சிஜன் அளவை உயர்த்தின என்பதை அறிய முடிகிறது. எதை வச்சு? இந்த abundance fossil ரெக்கார்டை வச்சு. சரிங்களா? ஓகே. அண்ட் தென் நெக்ஸ்ட், cyanobacteria are popularly called as blue-green algae. முக்கியமான 1 mark question. Cyanobacteria are popularly called as blue-green algae or cyanophyceae. important ஆன 1 mark question. ஓகேவா? Cyanobacteria are popularly called as blue-green algae or cyanophyceae. அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம்னா, சைனோபாக்டீரியங்கள் பிரபலமாக, பாப்புலர்லினா என்னன்னு சொல்றோம்? பிரபலமாக நீல பசும்பாசி அல்லது சைனோபைசி என அறியப்படுகிறது. பிரபலமாக நீல பசும்பாசி அல்லது சைனோபைசி என அறியப்படுகிறது. ஓகேவா? அண்ட் தென் they are photosynthetic prokaryotic organism. ஒளிச்சேர்க்கையில் ஈடுபடக்கூடிய தொல்லுட்கரு உயிரிகளான இவைகள் பரிணாம பதிவேடுகளின்படி மிக பழமையான உயிரிகள் என்றும் பல வகை வாழ்விடங்களில் வாழ வல்லன எனவும் தெரிகிறது. ஸோ இது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, they are photosynthetic prokaryotes organism. ஒளிச்சேர்க்கையில் ஈடுபடக்கூடிய தொல்லுட்கரு உயிரி அப்படின்னு நம்ம சொல்றோம். And then according to evolutionary record, cyanobacteria are primitive forms and are found in different habitats. According to evolutionary record, cyanobacteria are primitive forms and are found in different habitats. அதாவது இவைகள் பரிணாம பதிவேடுகளின்படி, அக்கார்டிங் டு எவால்யூஷனரி ரெக்கார்டு அப்படிங்கிறது என்னன்னு சொல்லுவோம்னா, எவால்யூஷன் அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம்னா பரிணாமம்னு சொல்றோம். பரிணாம பதிவேடுகளின் மிக பழமையான உயிரிகள் என்றும், ஆர் பிரிமிட்டிவ் ஃபார்ம்ஸ், பிரிமிட்டிவ்னா என்னன்னு சொல்லியிருக்கோம்? பழமையான உயிரிகள் என்றும் பல வகை வாழ்விடங்களில், டிஃப்ரெண்ட்னா பல வகை, ஹேபிடேட்ஸ்னா வாழும் இடம், யாரு எங்கெங்கெல்லாம் வாழ்றோமோ அந்த இடத்துக்கு பேரு ஹேபிடேட்ஸ்ன்னு சொல்றோம். பல வகையான வாழ்விடங்களில் வாழ வல்லது எனவும் தெரிய வருகிறது. ஓகேவா? அண்ட் தென் மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் ஃப்ரெஷ் வாட்டர். ஸோ எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் தெம் ஃப்ரெஷ் வாட்டர். சைனோபாக்டீரியாவில் மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் ஃப்ரெஷ் வாட்டர் அண்ட் ஃபியூ ஆர் மரைன். most of them are fresh water and few are marine. மரைன்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரைனுக்கு அதாவது பெரும்பாலானவை நன்னீர் நிலைகளில் வாழ்கிறது. அதான் மோஸ்ட் ஆஃப் தம் ஃப்ரெஷ் வாட்டர், நன்னீர் நிலைகளில் வாழுது. சில கடலில் வாழ்கிறது. ஃபியூ ஆர் மரைனு, அதுக்கு எக்ஸாம்பிள் தான் என்னன்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரைகோடெஸ்மியம் and trichodesmium and
டெர்மாகார்பா டெர்மாகார்பா ட்ரைகோடெஸ்மியம் அண்ட் டெர்மோகார்பா இது ரெண்டுமே எங்க வாழும்னா மெரைன்ல வாழும். எங்க வாழும்? மெரைன்ல வாழும்னு சொல்றோம். கடலில் வாழ்கின்றது. அண்ட் தென் ட்ரைகோடெஸ்மியம் எரித்ரியம் ட்ரைகோடெஸ்மியம் எரித்ரேயம் தனியாவும் ரேயம் தனியாவும் படிச்சுக்கோங்க. ட்ரைகோடெஸ்மியம் எரித்ரேயம் என்னும் சைனோபாக்டீரியா. A cyanobacterium imparts red color to Red Sea. ஸோ இது இம்பார்ட்டன்டான 1 மார்க் கொஷின். நம்ம எப்பயுமே பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடல் தண்ணி நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா? ஸோ கடல் தண்ணி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ப்ளூ கலராக இருக்குன்றத நம்ம பார்த்துருக்கோம்னு நம்ம சொல்லுவோம். பட் ரெட் சி அப்படின்றது காரணம், ரெட் சி அப்படின்னா செங்கடல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். செங்கடலாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரைகோடெஸ்மியம் எரித்ரேயம் என்னும் சைனோபாக்டீரியம் கடலின் சிவப்பு நிறத்திற்கு காரணமாகிறது. இம்பார்ட்டன்டான 1 மார்க் கொஸ்டின். ட்ரைகோடெஸ்மியம் எரித்ரேயம் ஏ சைனோபாக்டீரியம். ட்ரைகோடெஸ்மியம் எரித்ரேயம்ங்கிறது ஒரு சைனோபாக்டீரியம். ஸோ அது கடல் தண்ணி ரெட் கலராக இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடியது. முக்கியமான 1 மார்க் கொஷின். ஓகேவா? அதைத்தான் ரெட் சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அதாவது அந்த கடல்ல இந்த பாக்டீரியம் வளர்றதுனால அந்த பாக்டீரியாத்தோட கலர் வந்து ரெட் கலரா இருக்கிறதுனால அந்த கடல் தண்ணியும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலரா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதான் ரெட் சீன்னு சொல்றோம். ஓகேவா? அண்ட் தென் நெக்ஸ்ட் ஸ்பீசிஸ் ஆஃப் நாஸ்டாக் Anabaena lead on endophytic life in the coralloid root of cycas, leaves of aquatic fern Azolla, and thallus of hornworts like Anthoceras by establishing a symbiotic association and fixed atmospheric nitrogen. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு 2 மார்க்னு சொல்லலாம். ஸ்பீசிஸ் ஆஃப் Nostoc Anabaena lead on endophytic life in the coralloid root of cycas, leaves of aquatic fern Azolla, and thallus of hornworts like Anthoceras by establishing a symbiotic association and fixed atmospheric nitrogen. ஸோ நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் ஸ்பீசிஸ் என்னென்ன ஸ்பீசிஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்ரினம்னு சொல்கிறோம். ஸ்பீசிஸ் அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா சிட்ரினம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்னென்ன சிட்ரினம்னு பாருங்க. நாஸ்டாக் தமிழ்லையும் நம்ம என்னன்னு தான் சொல்லுவோம்னா நாஸ்டாக்கு. அனபீனா சிற்றினங்கள் சைக்கஸின் பவள வேரிலும் லீட் ஆன் எண்டோபைட்டிக் லைஃப் இன் த கொரலாய்டு ரூட். கொரலாய்டு ரூட்னா என்னது? பவள வேறு சைக்கஸ். சைக்கஸோட பவள வேரிலும் நீர்வாழ் பெரணியான அசோலா அக்வாட்டிக் ஃபேர்ன். அக்வாட்டிக்னா நீர்வாழ், பெரணினா ஃபேர்னு, அதில் இருக்கக்கூடிய தாவரம் அசோலா. நல்லா கவனிச்சுக்கணும். சைக்கஸ்ல இருக்கக்கூடிய பவளவேரிலும் நீர்வாழ் பரணியான அசோலாவிலும் கொம்பு தாவரமான ஹார்ன்வோர்ட்ஸ்னா என்னன்னு சொல்லுவோம்? கொம்பு தாவரங்களான ஆந்தோசிராஸ் உடலிலும். தேலஸ்னா உடல்னு அர்த்தம். தேலஸ்னா என்னன்னு சொல்லுவோம்? உடல்னு சொல்றோம். தேலஸ்னா என்னன்னு சொல்றோம்? உடல். ஆந்தோசிராஸோட உடலிலும் கொம்பு போன்ற தாவரங்களின் உடலிலும் உடலத்தில் ஒருங்குயிரி வாழ்க்கையில் ஈடுபட்டு, ஒருங்குயிரி வாழ்க்கையில் எல்லாமே ஒன்று சேர்ந்து, அதான் சிம்பயாட்டிக் அசோசியேஷன் சொல்லுவோம். அதைத்தான் என்னன்னு சொல்றோம்? சிம்பயாட்டிக் அசோசியேஷன் சொல்றோம். ஒருங்குயிரி வாழ்க்கையில் ஈடுபட்டு நைட்ரஜனை நிலைப்படுத்துகிறது. அண்ட் ஃபிக்ஸ் அட்மாஸ்பியரிக் நைட்ரஜன். நல்லா கவனிச்சுக்கணும். நாஸ்டாக்கு அனபீனா சிற்றினங்கள் வந்து எங்க வாழும்னா சைக்கஸின் பவளவேரிலும் நீர்வாழ் பரணியான அசோலாவிலும் கொம்பு தாவரமான ஆந்தோசராஸ். ஸோ ஆந்தோசராஸுங்கிறது பிரயோஃபைட் தாவரம்.
சரிங்களா? ஸோ கொம்பு மாதிரி இருக்கக்கூடிய தாலஸ் வகை ஸ்ட்ரக்சர் எல்லாமே எந்த தாவரம்னு சொல்லுவோம்னா பிரயோஃபைட்ஸில் இருக்கக்கூடியது. நாஸ்டாக் அனபீனா அப்படிங்கிறது எல்லாமே என்னன்னு சொல்லுவோம்னா ஆல்கேன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ ஆல்கே, பிரயோஃபைட்ஸு, டெரிடோஃபைட்ஸ். சைக்கஸ்னு என்னன்னு சொல்லுவோம்னா டெரிடோஃபைட்ஸ். அப்போ நாஸ்டாக்கு, அனபீனா சிற்றினங்கள் சைக்கஸின் பவளவேரிலும், நீர்வாழ் பெரணியான அசோலாவிலும், கொம்பு தாவரங்களான ஆந்தோசராஸ் உடலத்திலும் எஸ்டாப்ளிஷிங் எ சிம்பயாட்டிக் அசோசியேஷன் அப்படின்னா ஓங்குயிரி வாழ்க்கையில் ஈடுபட்டு நைட்ரஜனை நிலைப்படுத்துகிறது. சரிங்களா? ஸோ இம்பார்ட்டண்டான 2 மார்க் கொஷின். திருப்பி கேட்பாங்க. அசோலா வந்து என்ன தாவரம்? அக்வாட்டிக் ஃபோன், நீர்வாழ் பெரணிக்கு எடுத்துக்காட்டுன்னு கேட்டால் அசோலா. கொரலாய்டு ரூட்டுக்கு எடுத்துக்காட்டுன்னு கேட்டால் சைக்கஸ்ன்னு சொல்கிறோம். சரிங்களா? ஹார்ன்வோட்ஸ் லைக்கிய ஆந்தோசிராஸ். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் டயக்ராம் போடுறேன் பாருங்க. They are reserve food material is cyanophycean starch. The reserve food material is cyanophycean starch. சேமிப்பு உணவாக சைனோபைசி தரசம் காணப்படுகிறது. ஸ்டார்ச்னா தரசம்னு சொல்லுவோம். தமிழ்ல என்னன்னு சொல்றோம்? தரசம்னு சொல்றோம். சேமிப்பு உணவாக சைனோபைசி தரசம் காணப்படுகிறது. So and then next, in some forms a large colorless cell is found in the terminal or intercalary position called heterocyst. So இது ஒரு 2 mark question. ஓகேவா? In some forms a large colorless cell is found in the terminal or intercalary position called heterocyst. They are involved in nitrogen fixation. So முக்கியமான 1 mark question. எது வந்து நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில சிற்றினங்களில் அளவில் பெரிய நிறமற்ற செல்கள் உடலத்தின் நுனி அல்லது இடைப்பகுதி, அதுதான் டெர்மினல்னா நுனி, இன்டர்கேலரினா இடைப்பகுதி. டெர்மினல்னா நுனி, இன்டர்கேலரினா என்னன்னு சொல்லுவோம்? இடைப்பகுதி அப்படின்னு நம்ம சொல்றோம். சம் ஃபார்ம்ஸ் எ லார்ஜ் கலர்லெஸ். ஸோ அதிக அளவில் பெரிய நிறமற்ற செல்களோட உடலத்தோட நுனி அல்லது டெர்மினல் ஆர் இன்டர்கேலரி இடைப்பகுதியில் காணப்படுகிறது. ஸோ இவை ஹெட்டிரோசிஸ்ட் ஆகும். ஸோ அதுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஹெட்டிரோசிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். என்னன்னு சொல்கிறோம்? ஹெட்டிரோசிஸ்ட்டு. இவ்வமைப்புகள் நைட்ரஜனை நிலைப்படுத்த உதவுகிறது. இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறதுனால இது வந்து நைட்ரஜனை வந்து என்ன பண்ணிக்கும்னா நிலைப்படுத்திக்கும்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அண்ட் தென் they reproduce only through vegetative methods and produce agynetes, thick-walled dormant cell formed from vegetative cell. They reproduce only through vegetative methods and produce agynetes, thick-walled dormant cell formed from vegetative cell. And then Harmaconia, a portion of filament get detached and reproduced by cell division. Harmaconia, a portion of filament get detached and reproduced by cell division. Fission and endospore. ஸோ அதாவது நல்லா கவனிங்க. they reproduce only through vegetative methods. இவை தலை உடல இனப்பெருக்க வழி, அதைத்தான் என்னன்னு சொல்லுவோம்னா வெஜிடேட்டிவ் மெத்தட்ஸ்ன்னு சொல்லுவோம். இனப்பெருக்கம், ரீப்ரொடியூஸ்னா என்னன்னு சொல்கிறோம்? இனப்பெருக்கம். இவை தலை உடல, வெஜிடேட்டிவ்னா உடலை இனப்பெருக்கம்னு சொல்லுவோம். வெஜிடேட்டிவ்னா என்னன்னு சொல்கிறோம்? அதாவது பாடி பார்ட்ஸில் இருந்து ரீப்ரொடக்ஷன் நடந்துச்சுன்னா அதைத்தான் வெஜிடேட்டிவ்னு சொல்லுவோம்.
தலை உடல இனப்பெருக்க வழி மட்டுமே இனப்பெருக்கம் செய்கின்றன. எது? சைனோபாக்டீரியா. சைனோபாக்டீரியாவில் என்ன டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன்னா வெஜிடேட்டிவ் மெத்தட்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் சொல்கிறோம். அண்ட் ப்ரொடியூஸ் ஏகைனட்ஸ். அதாவது ஏகைனட்ஸ் அப்படிங்கிறது உரக்க நகரா வித்துகள். ஏகைனட்ஸ்னா என்னன்னு சொல்லுவோம்? உரக்க நகரா வித்துகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தடித்த செல், திக்வால், தடித்த செல், டார்மண்ட் செல் ஃபார்ம்டு ஃப்ரம் வெஜிடேட்டிவ் செல். தடித்த செல் சுவருடைய தலை உடல் செல்களிலிருந்து தோன்றும் ஓய்வு நிலை செல். டார்மண்ட் செல்னா என்னன்னு சொல்லுவோம்? ஓய்வு நிலை செல். தடித்த செல் சுவருடைய தலை உடல செல்களில் இருந்து தோன்றும் ஓய்வு நிலை செல்லு. And then Harmaconia. A portion, a filament get detached and reproduced by cell division. Next, Harmaconia. ஹார்மோகோன்கள் இலை உடலத்தின் ஒரு பகுதி பிரிந்து சென்று a portion of filament get detached. டிட்டாச்னா பிரிந்து செல்றதுன்னு அர்த்தம். அந்த பகுதியிலிருந்து விலகி போறது. அப்ப இலை உடலத்தோட ஒரு பகுதி, அதான் போர்ஷன் ஆஃப் ஃபிலமெண்ட், ஒரு பகுதி பிரிந்து சென்று செல் பகுப்படைகிறது. ரீப்ரொடியூஸ் பை செல் டிவிஷன். செல் டிவிஷன்னா செல் பகுப்பு. இப்போ 1 2 2 4 4 8 8 16 16 32 அப்படின்னு என்ன பண்ணிட்டே இருக்குன்னா செல் டிவிஷன், செல்ஸை மல்டிபிள் பண்ணிட்டே இருக்கும். அண்ட் தென் ஃபிஷன், பிளவுறுதல். ஃபிஷன்னா என்னன்னு சொல்லுவோம்? பிளவுறுதல். எண்டோஸ்போர்ஸ்னா அகவித்துகள் போன்றவற்றை தோற்றுவிக்கிறது. அதாவது தலை உடலை இனப்பெருக்கம் வழி மட்டுமே நடைபெறுகிறது. உரக்க நகரா வித்துகள் தடித்த செல் சுவருடைய தலை உடல செல்களில் இருந்து தோன்றும் ஓய்வு நிலை செல்லு. ஹார்மோகோன்கள் இலை உடலத்தின் ஒரு பகுதி பிரிந்து சென்று செல் பகுப்படைகிறது. அண்ட் தென் பிளவுறுதல், அகவித்துகள் போன்றவை தோன்றுகின்றன. அப்ப வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் நடக்குதுன்னு சொல்லிட்டோம். ஸோ அது ஒரு மெத்தடு ஏகைனட்ஸ். அண்ட் தென் ஹார்மோகோனியா, அண்ட் தென் ஃபிஷனு, அண்ட் தென் எண்டோஸ்போர் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட், the presence of mucilage around the thallus is characteristic features of this group. The presence of mucilage around the thallus is characteristic features of this group. Therefore, this group is called Myxophyceae. The presence of, அதாவது நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மியூசிலேஜ் அரவுண்டு உடலத்தை சூழ்ந்து. ஸோ அடுத்து பாருங்க, த பிரசன்ஸ் ஆஃப் மியூசிலேஜ் அரவுண்ட் த தேலஸ். தேலஸ்னா உடல், மியூசிலேஜ்னா வளவளவான சப்ஸ்டன்ஸ். அதுதான் உடலத்தை சூழ்ந்து மியூசிலேஜ் படலம் காணப்படுவது சிறப்பு பண்பாகும். கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் திஸ் குரூப். இந்த குரூப்லேயே ஒரு முக்கியமான பண்பு என்னன்னு சொல்லுவோம்னா, உடலத்தை சூழ்ந்து மியூசிலேஜ்ன்ற படலம் காணப்படுவது இதோட சிறப்பு பண்பு. அண்ட் தென் தேர்ஃபோர் திஸ் குரூப் இஸ் கால்டு மிக்சோபைசி. இக்காரணத்தினால் இவைகள் மிக்சோபைசி எனவும் அறியப்படுகிறது. ஓகேவா? ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இஸ் ஆப்சென்ட். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இஸ் ஆப்சென்ட். ஏன்னா இதில் என்ன வகையான ரீப்ரொடக்ஷன் சொன்னால் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன். ஸோ அதனால இதில் செக்ஷுவல் பாலின பெருக்கம் காணப்படுவதில்லை. முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். பாலின பெருக்கம் காணப்படுவதில்லை. எதில்? சைனோபாக்டீரியா. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் மைக்ரோசிஸ்டிஸ். எரிஜினோசா. மைக்ரோசிஸ்டிஸ் எரிஜினோசா. அனபீனா ஃப்ளாஸ் அக்குவா cause water blooms and release toxins and affect the aquatic organism.
Microcystis aeruginosa, Anabaena flaws aqua cause water blooms and release toxins and affect the aquatic organism. Microcystis aeruginosa, Anabaena flaws aqua போன்றவை நீர் மலர்ச்சினை வாட்டர் ப்ளூம்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம்னா நீர் மலர்ச்சின்னு அர்த்தம். வாட்டர் ப்ளூம்ஸ்னா என்னன்னு சொல்லுவோம், நீர் மலர்ச்சினை ஏற்படுத்துவதுடன் நச்சு பொருட்களையும் வெளியேற்றி நீர் மலர்ச்சியை ஏற்படுத்திட்டு எதை ரிலீஸ்னா வெளியேற்றும், எதை டாக்ஸின்னா என்னன்னு சொல்லுவோம், நச்சு பொருட்களையும் வெளியேற்றி நீர்வாழ் உயிரினங்களை பாதிக்கிறது. அஃபெக்ட்னு என்னன்னு சொல்லுவோம், பாதிக்கிறது. எது அக்வாட்டிக் ஆர்கானிசம், அக்வாட்டிக்னா என்னன்னு சொல்லுவோம், நீர்ல வாழக்கூடிய உயிரினங்கள். அப்ப நீர்வாழ் உயிரினங்களை பாதிக்கிறது. அண்ட் தென் மோஸ்ட் ஆஃப் தெம் ஃபிக்ஸ் அட்மாஸ்பியரிக் நைட்ரஜன், மோஸ்ட் ஆஃப் தெம் fix atmospheric nitrogen and are used as a biofertilizer. Most of them fix atmospheric nitrogen and are used as a biofertilizer. அதாவது பெரும்பாலானவை வளிமண்டலத்தில் உள்ள நைட்ரஜனை நிலைப்படுத்தும் திறன் பெற்றுள்ளதால் உயிரி உரங்களாக பயன்படுத்தப்படுகிறது. பயோஃபர்டிலைசர்னா உயிரி உரம். எதனால உயிரி உரமா பயன்படுத்துறோம், பெரும்பாலானது மோஸ்ட் ஆஃப் தெம் அட்மாஸ்பியரை வளிமண்டலத்தில் நிலைப்படுத்திக்கிறதுனால அதை என்னவா செயல்படுத்திக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிரி உரமாக பயன்படுத்திக்கிறோம். அதான் பயோஃபர்டிலைசர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க நாஸ்டாக். பயோஃபர்டிலைசருக்கு எக்ஸாம்பிள் 2 மார்க் கேட்பாங்க. ஸோ பயோஃபர்டிலைசருக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னா நாஸ்டாக்கு, அனபீனா. நாஸ்டாக்கு, அனபீனா இது ரெண்டும் என்னது, பயோஃபர்டிலைசர் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தென் ஸ்பைருலினா. and the next day spirulina is a rich in protein, hence it is used as a single cell protein. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆன 1 மார்க். பயோஃபர்டிலைசரா பயன்படுத்தக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனபீனாவும் நாஸ்டாக்கும். ஸ்பைருலினா அப்படிங்கிறது அதில் அதிக அளவு என்ன இருக்குன்னா புரோட்டீன் இருக்கு. ஸோ அதனால அதை என்னவா பயன்படுத்துகிறோன்னா தனி செல் புரதமாக பயன்படுத்துகிறாங்க. சரிங்களா. ஸ்பைருலினாவில் புரதம் அதிகம் இருப்பதால் அவை ஒற்றை செல் புரதமாக பயன்படுத்தப்படுகிறது. ஒற்றை செல் புரதத்துக்கு எடுத்துக்காட்டு ஸ்பைருலினா. ரொம்ப இம்பார்ட்டன்டான 1 மார்க். ஒற்றை செல் புரதத்துக்கு எடுத்துக்காட்டு ஸ்பைருலினா. பயோஃபர்டிலைசருக்கு எக்ஸாம்பிள் நாஸ்டாக்கு, அனபீனான்னு சொல்லுவோம். ஓகேவா. அண்ட் தென் the thallus organization and methods of reproduction. ஓகேவா. and then thallus ஓட ஆர்கனைசேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்து இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா next one is see the diagram. This is for structure and reproduction of Cyanophyceae. structure and reproduction of Cyanophyceae. Cyanophyceae உயிரிகளின் அமைப்பு இனப்பெருக்கத்தை பற்றி அதோட ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா குரோகாக்கஸ். குரோகாக்கஸுங்கிறதே ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரோகாக்கஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அண்ட் தென் கிளியோகேப்சா. ஸோ இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் இருக்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கிளியோகேப்சா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அண்ட் தென் இருக்கிறது நாஸ்டாக் அப்படிங்கிறது இந்த மாதிரி ரவுண்ட் லைக் ஸ்ட்ரக்சராக இருக்கிறது தான் நாஸ்டாக்கு. ஸ்பைருலினா அப்படின்னாவே சுருள்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி சுருளாட்டம் இருக்கிறது ஸ்பைருலினா. ஃபிஷன் அப்படின்னா பிளவுறுதல் சொல்லுவோம். ஸோ 1 அதுக்கடையில் ஒரு டிவைஷனை ஃபார்ம் பண்ணால் அதுக்கடுத்து 2ஆக டிவைட் ஆகும். ஸோ அதான் ஃபிஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபிஷன் அப்படிங்கிறது சினிகோசிஸ்டிஸில் நடைபெறக்கூடியது ஃபிஷன். அடுத்து ஏகைனட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் தான். ஏகைனட்ஸ்னா உறக்க நகரா வித்துன்னு சொன்னோம். அதுக்கு எக்ஸாம்பிள் அனபீனா. ஸோ அனபீனா அப்படிங்கிறது இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர். ஸோ அடுத்து எண்டோஸ்போருங்கிறது அகவித்து. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டெர்மாகார்பா. எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க டெர்மாகார்பா. ஸோ அதோட ஸ்ட்ரக்சர் இதுதான். டெர்மாகார்பாவோட ஸ்ட்ரக்சர் இது. ஸோ இது எல்லாமே எதுக்கு எக்ஸாம்பிள், சைனோபைசி உயிரினங்களோட அமைப்பு இனப்பெருக்கத்துக்கு எக்ஸாம்பிள். அதோட அமைப்பு தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா. and then next do you know ஒன்று கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு ஸோ அது என்னன்னு பாருங்க. ஸோ இந்த டயக்ராமை பார்த்தாவே நமக்கு தெரியுது. a prokaryote takes a joy ride on polar bear.
ஒரு தொல்லுட்கரு உயிரி துருவ கரடி அதான் போலார் பியர்னு சொல்லுவோம். மேல் உல்லாச பயணம் மேற்கொள்கிறது. ஸோ அது வந்து அபனோகேப்சா அபனோகேப்சா மாண்டானா அபனோகேப்சா மாண்டானா அபனோகேப்சா மாண்டானா எனும் நீல பசும்பாசி துருவ கரடியின் உரோமங்களின் மேல் வளர்கிறது. சைனோபாக்டீரியம் grow on the fur of a polar bear. fur அப்படின்னா உரோமம்னு சொல்லுவோம். இங்க பாருங்க, இந்த டயக்ராமை பாருங்க. இது போலார் பியர்னு சொல்லுவோம், துருவ கரடி. ஸோ இதில் அதிகமாக என்ன இருக்கும் அப்படின்னா ஃபர்ரு, உரோமம் இருக்கிறதுனால அந்த உரோமத்துக்கு மேலே என்ன வளருதுன்னா சைனோபாக்டீரியா. அந்த சைனோபாக்டீரியாவோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபனோகேப்சா மாண்டானா. என்னது? அபனோகேப்சா மாண்டானா அப்படிங்கிறது ஒரு நீல பசும்பாசி. அது வந்து அந்த போலார் பியர் துருவ கரடி மேலே வளருது. அதான் பாருங்க, இந்த கிரீன் கலரில் தெரியுது. ஸோ இதுதான் என்னது? அபனோகேப்சா மாண்டானா. சைனோபாக்டீரியம் grow on the fur of a polar bear அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ ஒரு தொல்லு உட்கரு, அதான் ப்ரொகாரியோட்ஸ்ன்னு சொல்கிறோம். துருவ கரடி மேல் உல்லாச பயணம் மேற்கொள்கிறது. சரிங்களா? ஸோ அது வந்து உல்லாச பயணம் மேற்கொள்கிறது. அதான் அபனோகேப்சா மாண்டானா எனும் நீல பசும்பாசி துருவ கரடியின் உரோமங்களின் மேல் வளர்கிறது அப்படின்னு நம்ம சொன்னோம். ஓகேவா? ஸோ அப்போது இந்த வீடியோவில் நம்ம எதெல்லாம் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா, ஸோ ஆர்கி பாக்டீரியானா என்ன அப்படின்றத பார்த்தோம். அண்ட் தென் சைனோபாக்டீரியாவை ஆல்சோ நோன் அஸ் என்னன்னு சொல்லலாம், ப்ளூ கிரீன் ஆல்கே அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இல்லைங்களா? சைனோபாக்டீரியா. ஸோ அதோட சாலியன் ஃபியூச்சர்ஸ் என்ன அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் டூ யூ நோவில் சில விஷயத்தை பற்றி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.